அந்த வகையில் பாருங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பின்னங்களும் தசமங்களும் தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் என்றால் என்ன, இப்போ பின்னத்தில் என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்குது. அதாவது பின்னம் என்றது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 1. ஆகவே இதை நாங்கள் என்னென்னு சொல்றது, அந்த பகுதிகள் என்ன, பின்னங்கள்ல இருக்கிற பகுதிகள் என்னென்னு பார்க்கணும். அந்த வகையில் அடியில் இருக்கிறத சொல்லுவாங்க, இதை பகுதி எண் என்று சொல்லுவாங்க. அதே போல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு இருக்கிறத சொல்லுவாங்க தொகுதி எண். பாருங்க பிள்ளைகள், பகுதி எண் தொகுதி எண். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்பயுமே பகுதி எண் பாத்தீங்கன்னா ஒரு கூடிய பெறுமதியாக இருக்கும், தொகுதி எண் குறைந்ததாக இருக்கும். உண்மையிலேயே அப்படி இருந்தா தான் அது உண்மையான முறைமையான பின்னம். அப்படி இல்லாத பின்னங்களை சொல்லுவாங்க முறைமை இல்லா பின்னம் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்க ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுக்கு நாங்க பார்த்தோம்னா அத்திவாரம் நல்லா பலமா போடுவோம். அப்ப அத்திவாரம் பலமா போட்டோம்னா தான் நாங்க என்ன செய்வோம், கருவேல போடுவோம், கீழே இதெல்லாம் கட்டுவோம், பெரிய பெரிய கான்கிரீட் போட்டு கூடெல்லாம் கட்டி நாங்க பெரிய அத்திவாரம் போடுவோம். அப்பதான் நாங்க அதுக்கு நெருவடியா கட்டலாம். அப்ப பாதம் என்றது, அதாவது பகுதி என்றது, அடி என்றது பலமா இருந்தா தான் அதுக்கு மேல கட்டுற கட்டடங்கள் எல்லாம் வடிவாக இருக்கும். அதே போலதான் பிள்ளைகள் பின்னங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி பகுதியில பெருமதி கூடியதாக இருக்கும். அப்ப மேற்பகுதி அதை விட பெருமதி குறைந்ததாக இருக்கும். அப்படி இருந்தா தான் அது முறைமையான பின்னமாக சொல்லுவோம். அப்ப நாங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 3 1 என்று நாங்க பார்த்திருக்கோம். 3 பகுதிகளில் 1 இதை சொல்லுவாங்க. அடியில் இருக்கிற பகுதிகள், மேலே இருக்கிற தொகுதிகள். இதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிறத பாதம் என்று சொல்லுவாங்க. பாதம் எங்களுக்கு கீழே தான் இருக்கும், அடியில் இருக்கும். ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி கீழ்ப்பகுதியை பாதம், அதுதான் பகுதிகள் என்று சொல்லியும், மேற்பகுதியில் இருக்கிறது தொப்பி, தொகுதி எடுத்து தோணா வாரபடியா தொப்பி, அதாவது தொப்பி எப்பயுமே நாங்கள் மேலே தானே போடுவோம். ஆகவே தொகுதி எண் தொப்பி என்று ஞாபகம் வச்சு கொள்வாங்க. தொப்பி என்று ஞாபகம் வச்சா மேலே இருக்கிறது தொகுதிகள். ஆகவே பிள்ளைகள் பாருங்க, அடியில பகுதிகள், மேல தொகுதிகள் இருக்கும். ஆகவே இது ஒரு முறைமையான பின்னமாக கொள்ளுவோம். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் அடுத்ததை நாங்க பார்க்க போறோம் தசமம். இது பின்னங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தசமம் என்றது என்ன. இப்ப பாருங்க, தசமம் என்றது என்ன என்றதை நாங்க பார்த்தோம்னா உண்மையிலேயே பிள்ளைகள் பாருங்க, இந்த தசம் என்றது ஒரு 10 என்றதை குறிக்கிறது. 10 பாத்தீங்கன்னா தசாப்தம், 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதியை சொல்றது தசாப்தம். அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தசாவதாரம், 10 அவதாரங்கள். இப்ப தசம் என்றது ஒரு 10 என்றதை ஞாபகப்படுத்துது. ஆகவே இந்த தசமம் என்றதும் ஒரு 10 என்ற விடயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 10ல எங்களுக்கு 1 என்று வச்சோம்னு சொன்னா இந்த தசமத்துக்கு மாத்துங்க என்று கேள்வி வரலாம், வினா வரலாம். அப்ப 10ல் 1 தசமத்துக்கு எவ்வாறு மாத்துறது? இவங்களுக்கு 10 என்பதுல ஒரு 0 இருக்கிறபடியா நாங்க இதை பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு நாங்க பார்த்தோம் தசமத்துல பார்த்தோம்னா 0.1. ஆகவே 10ல் 1 என்றதுக்கு 0.1 தான் தசமம். இதை பாருங்க, இது எப்படி வந்த என்ற கேள்வியை நாங்க ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால், எப்படி வந்தன்னு சொன்னால், இது எப்படி வருதுன்னு சொன்னா 1 10ஆல பிரிச்சு தான் இந்த 0.1 வருது. இந்த பாருங்க வெளியே செய்து காட்டுறேன். 1 இருக்குது, இந்த 1 10ஆல பிரிச்சு பார்ப்போம். 1 10ஆல பிரிக்கலாமா? பிரிக்கல, அடங்காது. அப்ப எங்களுக்கு தெரியும் வகுப்பல்ல அடங்காட்டி நாங்க என்ன செய்யறோம், 0 போடுவோம். 0 போடுறதும் மேல நாங்க குத்து வச்சோம்னு சொன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து சேருவார். இப்ப பாருங்க பிள்ளைகள் எப்படி என்ன வந்தது, விடத்த 10 வந்தது. 10ல 10 எத்தனை முறை? ஒரு முறை. ஆகவே 1 ஒரு 10 10, ஆகவே 0. ஆகவே இந்த விட தான் எங்களுக்கு நாங்க போட்டிருக்கிறோம் 0.1. ஆகவே எங்களுக்கு லேசான விட ஒரு 10 என்ற ஒரு 10ஆல பிரிக்க 10ல் 1 பகுதியாக இருந்தால் அதுக்கான தசமம் எங்களுக்கு 0.1. அதே பாருங்க பிள்ளைகள் 100ல் 1 ரெண்டா என்ன போடுவீங்க நீங்க? 2 0 இருக்குது அடியில் சொன்னால் 0.01 நாங்க சொல்லுவோம். இப்ப பாருங்க எவ்வளவு லேசா இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னா 10ல் 5 என்ன செய்வோம்? சொல்லுங்க பார்ப்போம். 0
தசம் 5. 10ல 8 நாங்க தசமத்துக்கு மாத்துங்க சொன்னா என்ன செய்வோம்? 0.8. ஆகவே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னங்களும் தசமங்களும் நாங்க இலகுவாக செய்யலாம். ஆகவே நாங்க தசமம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நாங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நேரம் தசமம் பின்னங்கள் சம்பந்தமாகவும் தசமம் சம்பந்தமாகவும் நாங்க ஒரு ஒரு அடிப்படையான தெளிவை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும் என்று நாங்க நம்புறதோட நாங்க மற்றொரு காணொலியில உங்களை நாங்க இன்னும் ஒரு விஷயத்துல சந்திக்கிறோம்.